வெல்கம் டு நர்கிஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவை குலோப் ஜாம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவை குலோப் ஜாம் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேனில் 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ரவை நிறம் மாறணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது நிறம் மாறிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். தட்டில் மாற்றி வச்சாச்சு. இப்போ இது ஜாரில் போட்டு திரிச்சுக்கலாம். இப்போ இதை திரிச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம திரிச்ச ரவையை இதில் சேர்த்துக்கலாம். ரவை கூட 4 கப் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ ரவை நல்லா வேகணும் பாலில். இது பால்லையே வெந்து கெட்டியாகும். இப்போ பாருங்க, இது கெட்டியாகிக்கிட்டே இருக்கு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க. இது இன்னும் கெட்டியாகணும், அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ இது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் ஜீனி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஜீனி நல்லா கரையட்டும். இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான். இப்போ ஜீனி பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுருந்த ரவை நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருட்டினா தான் விரிசல் விடாமல் வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டை ஒன்று ஒன்றா இதில் உள்ளே போட்டுடலாம். ஏன் சிம்மில் வைக்கணும் அப்படின்னா அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். அதுவும் இல்லாமல் வெளியே நல்லா ப்ரௌனாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்க, குலோப் ஜாம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம ஜீனி பாக்குள்ளே போட்டுடலாம். எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஜீனி பாக்குள்ளே போட்டுடலாம். மீதி உள்ள உருண்டையெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ சக்கரை பாகுக்குள்ளே எல்லா குலோப் ஜாமையும் போட்டுடலாம். சக்கரை பாகு மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ சேர்த்தா தான் உடையாமல் வரும். இப்போ அதை சேர்த்துடலாம். அஞ்சு இல்லை 6 மணி நேரம் சக்கரை பாகுக்குள்ளே இது நல்லா ஊறட்டும். 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா ஜூஸியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.